வணக்கம். நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். எங்களை முதல் கண்டிருக்கிறீங்களா? காணையில். சரி, ஓகே. மறந்துருந்தா நல்ல நினைக்கிறேன். அனுப்பினாக்களை கண்டுபிடிச்சிருக்கீங்களா டக்கண்டு. என்ன பேரும் கூட? ஆரூரை. சரி, இன்றைக்கு ஆரூர் எனக்கு என்ன விசேஷம்? எத்தனையாவது? 16வது பிறந்தநாள். முதலாவதாக எங்களுடைய எம்கே சர்ப்ரைஸ் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கு உங்களோட பிறந்த நாளாமன்னு சொல்லி உங்களுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க அனுப்பியிருக்கிறாங்க. எங்களை சந்தோஷப்படுத்தணுமான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆனந்தன் கிருஷ்ணபிள்ளை. அவங்க யாரு? அப்பாட ஃப்ரெண்ட். எந்த நாடு? தெரியாது. யாருக்கு தெரியுமா? அம்மாவுக்கு தெரியுமா? கேட்டு சொல்லுங்க. தெரியுமா அம்மாவுக்கு எந்த நாடு? கனடா. இல்லை இல்லை, அந்த ஆள் அனுப்பல. அந்த அதாவது வந்து அந்த நேமில இருந்து வேற இல்லை. சாரங்கன் சித்தப்பா. அவங்க எந்த நாடு? கனடா. இல்லை. சுகுணா மாமி. அவங்க எந்த நாடு?
லண்டன் இல்லை, நான் நினைக்கிறேன் வெளிநாட்டிலேருந்து வேற இல்லை, ஸ்ரீலங்காவிலேருந்து தான் வந்திருக்கு. ஸ்ரீலங்காடா யாரா இருக்கு? சரி, ஆரூர் எனக்கு வந்து இந்த 2 கிஃப்ட் வந்திருக்கு. நான் முதலாவதாக ஒரு கிஃப்டை தருவோம். என்ன அனுப்பியிருக்கிறாங்களேன்னு பார்த்தா கூடுதலாக வயசானவங்களுக்கு தான் ஃப்ரூட் பாஸ்கெட் அனுப்புவாங்க. ஆனால் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க என்னென்னு சொன்னால், இந்த சம்மரில் வந்து கூலாக என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்கட்டாம்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. வாங்கிக்கொள்ளுங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. சரி, யாரா இருக்கும் தெரியாது, இல்லை கெஸ் பண்ணணும். அனுப்பினவங்க அதுக்குள்ள வந்திருப்பாங்களா? அனுப்பினவங்க இருப்பாங்களா அதுக்குள்ள? இருக்கலாம் விட யாரா இருக்கும்? அது யாரை எதிர்பார்க்குறீங்க? ஒன்றுமே விளங்க இல்லையா? சரி, ஓகே. அவங்க விளங்கக்கூடிய மாதிரி சொல்லலாம் தானே, அவங்க எங்களோட தானே வந்தாங்க, அப்போ சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். யாரா இருக்கும்? ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தால் யாரா இருக்கும்? என்ன சொல்லட்டுமா? அவன் சொல்லிக்கொண்டு நிற்கிறாங்க அங்கட மிக்கி. அப்போ வேறு யாரோவா? எத்தனை 16வது பர்த்டேன்னு சொன்னீங்க என்ன? சரி, கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி இருக்கா? இல்லை, நடக்காது. சரி, எந்த ஸ்கூல்? மகாஜனா. சரி, மகாஜனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்ல பிள்ளைகள்னு தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். சரி, நாங்கள் சும்மா கேட்டோம். சரி, அப்போ வேறு யாரா இருக்கு? ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் வந்திருக்கேன், நீங்கள் தானே சொல்லணும். சர்ப்ரைஸ் எங்களை கொண்டு கொடுத்துட்டு அவங்கள கெஸ் பண்ண சொல்லி கேளுங்க, அவங்க சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன செய்வோம்? சரி, உங்களுக்காக வந்து என்ன ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. கேக்கில் வந்து இன்றைக்கு உங்களோட 16வது பிறந்த நாள் தானே, அதை மென்ஷன் பண்ணி ஆரூரன்ட்டு போட்டு ஹாப்பி பர்த்டே ஆரூரன்ட்டு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. சரி, சரியா சொல்லாதபடி அவங்க தர மாட்டாங்களா? வச்சிருக்கடி பாப்பா. கேக்கு கட் பண்ணுறதுக்கு இப்போ எங்களுக்கு கேக் வேணும். அம்மா வேற கேக் வாங்கி வச்சிருக்கிறாங்களா? இல்லை, அப்போ வேணும் தானே, சொல்லிட்டு வாங்குங்க. யாருன்னு பறிச்சு வாங்குங்க. பறிக்க மாட்டீங்களா? பறிச்சு வாங்குங்க. சரியா? எங்கட சர்ப்ரைஸ் கிஃப்ட்லயே ஒரு வித்தியாசமான முறையில கேக்க பறிக்க சொல்றா. எங்கட மிக்கியோட தலையை வந்து எடுத்துட்டீங்க. சரி, ஓகே. சரி, மிக்கி தலையை போடுங்க. வீடியோவில் வந்து வெளியில எல்லாம் வர போகுது. சரி, இப்போ யார் கொண்டு வந்தான்னு கண்டுபிடிச்சாச்சா? யார் அனுப்பியிருப்பாங்க? யாரா இருக்கும்? ஸ்ரீலங்காவில் இருந்தா யாரா இருக்கும்? ஏன் அப்படி? இங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க, நிறைய ரிலேஷன்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் நிற்கிறாங்க. அம்மா செய்திருக்க மாட்டாங்களா? அப்பயே நம்மளோட பேர் சொல்லல. இல்லை, அதாவது வந்து இந்த உலகத்தில் வந்து அம்மாவை தவிர வேற ஒன்றுமே பெருசா இல்லை, கிஃப்டா இல்லை. அதால வந்து நீங்க அம்மாவோட பேரை சொல்லல. அப்படியா? தேவையில்லை. அம்மா அனுப்பியிருந்தா சந்தோஷப்படுவீங்க. சரி, ஓகே. ஆனால் அம்மாட்ட இருந்து வேற இல்லை. வேற யாரா இருக்கு? நீங்க எல்லாரையும் சொல்லிட்டீங்க. சரி, ஃபைனலா நீங்க சொன்னதுக்கு இல்ல சொன்னதுக்குள்ளேயே ஒருத்தங்கன்னு சொன்னா நீங்க ஃபைனலா யாரை கெஸ் பண்ணுவீங்க? சொல்லியிருக்கிறீங்க, எங்களோட பேரை வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் ஃபைனலாக யாரை கெஸ் பண்ணுவீங்க? சித்தப்பா. என்ன பேர் சொன்னீங்க? ஷாரங்கன். நீங்கள் முதல் கிட்டத்தட்ட 3-4 பேரை தான் கெஸ் பண்ணினீங்க, அப்படி தானே? ஆனந்தன், சாரங்கன் சித்தப்பா, வேறு யாரோ ஆண்டியோ சித்தியான்னு சொன்னீங்க போல.
சரி 4 பேரில் வந்து இப்போ நீங்கள் ஃபைனலாக வந்து கெஸ் பண்ணுறீங்க சித்தப்பாவை, சாரங்கன் சித்தப்பாவை. எந்த நாடுன்னு சொன்னீங்க? கனடா. சரி, இப்போ வந்து ஆரூரனுக்கு வந்து கேட்க வந்து சுற்றியும் கூட சொந்தங்கள் எல்லாம் நிற்கிறாங்க. அவங்க சார்பாகவும் அனுப்பினவங்க சார்பாகவும் நாங்கள் கேட்க வந்து கட் பண்ணுவோம். உங்களுடைய இந்த மிகப்பெரிய கிஃப்ட், இந்த வேர்ல்டுலேயே உங்களுக்கு என்னத்தை கொடுத்தாலும் என்ன சொல்கிறது, உங்களுக்கு அது கிஃப்டாயே தெரியாது. கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் வந்து உங்களோட அம்மா. அவள் கூப்பிட்டு அந்த இடத்துல வச்சு நாங்கள் இப்போ கேக்கை கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக யாருன்னு சொல்கிறேன். ஓகே, கடைசியாக யாருன்னு சொல்கிறேன். ஓகே, சரி சரி கொடுக்கணும். நூறுங்க. சரி, கட் பண்ணு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Aruran. Happy birthday to you. ஓகே ஆரூரன், இப்போ வந்து நாங்கள் சந்தோஷமாக கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டோம். உங்களுக்காக வந்து நீங்கள் சொன்னீங்க அம்மா அனுப்பியிருந்தா தான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீங்கள்னு சொல்லி. சரி, அதே போல் உங்களுக்காக இன்னும் ஒரு நபரை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. முதலாவதாக நீங்கள் அவங்கள தான் கெஸ் பண்ணினீங்க. ஏன் அப்படி கெஸ் பண்ணினீங்க அவங்கள தான் முதலாவத? ஓ, எதுக்காக கெஸ் பண்ணினீங்க அவங்கள? நல்ல மாதிரி அந்த குறை தெரியாமல் பார்த்து கொண்டிருக்கிறாங்களேன்னு சொல்றீங்க. சரி, உங்களுக்காக வந்து ஆனந்தன். எந்த நாடு சொன்னீங்க? கனடா. கனடா. சரி, அந்த நாட்டில் இருந்து, கனடாவில் இருந்து ஆனந்தன் என்றவங்க தான் உங்களுக்காக வந்து இந்த சர்ப்ரைஸை செய்திருக்கிறாங்க. அப்படி ஹாப்பியா? சரி, என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? நன்றி. இந்த நாளை வந்து அவங்க மறக்காம உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி நினைச்சிருக்கிறாங்க. அது என்ன சொல்றது, வார்த்தைகள்லாம் சொல்லலாத என்ன. ஆனால் வந்து உண்மையிலேயே உங்களோட அம்மா தான் முதல்ல என்னோட கதைச்சாங்க. உங்களை சந்தோஷப்படுத்தணும் சொல்லி உங்களோட அம்மா தான் கதைச்சாங்க. அது பிறகுதான் மாறிட்டுது. என்ன சொல்றது, இப்படி கதைச்ச இடத்துல அவங்க தாங்க செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சரி, மீண்டும் எங்களுடைய எம்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி.
பேசையிலே ஐயோ நானுதை கேட்கையிலே ஐயோ காதலில் கண்காடுகள் ஐயோ ஐயோ நீ என்னை தேடையிலே ஐயோ நான் உன்னை தேடையிலே ஐயோ காதலில் மெய் காதலில் கலந்தால் ஐயோ கல 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 கலல பேசிக்கும் கண்கள் ஐயோ குலு குலு குயிலே காதிடும் கைகள் ஐயோ கொலுசு ஓசையே ஐயோ நீ சின்னும் பாஷை ஐயோ